ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே அப்படின்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து நிறைய இடத்துல இருக்குது. இப்போ வந்து எங்கே இருக்கிற செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கிறதுக்கு மொத்தம் வந்து 96 வகையான போஸ்டிங் வந்து வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ ஐடிஐ அல்லது டிப்ளமோ வந்து முடிச்சிருந்தா போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் நேம் வந்து என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் இருக்குது, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, ஜூனியர் டெக்னீஷியன் இருக்குது, ஃபயர்மேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா. ஸோ இது வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் டேட் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15. ஸோ அப்ளிகேஷன் வந்து அப்போலேருந்தே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல். ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா spphyderabad.spmcil.com. ஸோ இது வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிட்டன் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷனுக்கான ப்ரொசீஜர். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூப்பர்வைசரில் டிஓ பிரிண்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கணும் பிரிண்டிங் டெக்னாலஜியில். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் இல்லை இன்ஸ்டியூஷனில் பிரிண்டிங் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் கண்ட்ரோல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி. ஸோ இதில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து வந்து ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங் ஆர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருந்துருக்கணும் ஃபிட்டர் ட்ரேடில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் வெல்டர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் வெல்டர் ட்ரேடில் வந்து நீங்கள் ஃபுல் டைமாக வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் ஐடிஐயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து சூப்பர்வைசரில் OLRM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஹிந்தி வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் மாஸ்டர்ஸ் டிகிரி ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷை நீங்கள் வந்து ஹிந்தியோட இங்கிலீஷை வந்து கிராஜுவேஷனில் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து மஸ்ட் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55% வந்து மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபயர்மேன் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, 10th முடிச்சிருந்தீங்கனாலும் அந்த ஃபயர்மேன் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு தடவை டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15th ஏப்ரல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.